Hello everyone, welcome to Mommy's class. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் verbs plus ing. அதாவது ஒரு verbal வேர்டில் நம்ம எப்படி ing ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பொதுவாகவே இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது வேர்ட்ஸை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா டான்ஸிங், சிங்கிங், பிளேயிங், ஈட்டிங் அந்த மாதிரியான வேர்ட்ஸை தான் சொல்லி பழகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐஎன்ஜி வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வேர்டு ஒரு சாதாரண வேர்பல் வேர்டில் எப்படி நம்ம ஐஎன்ஜியை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இங்கிலீஷில் இன்னுமே வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இந்த 4 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆடிங் ஐஎன்ஜி அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் வேர்ட்ஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸில் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட் எழுதுகிறேன், ப்ளே, நெக்ஸ்ட்டு டான்ஸ், நெக்ஸ்ட்டு சி. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம், இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளேங்கிற வேர்டுக்கு ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது நம்ம அப்படியே ப்ளே ஐஎன்ஜி பிளேயிங் இப்படி ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸிங். இப்போ டான்ஸ் பாருங்கள், டிஏஎன்சிஇ இருக்குங்க, ஆனால் நம்ம இங்கே இஐஎன்ஜின்னு எழுத மாட்டோம் டான்ஸிங் எழுதும் போது, டிஏஎன்சிஐஎன்ஜி டான்ஸிங். ஸோ இங்கே ப்ளே இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட் ப்ளே அப்படியே எழுதிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், டான்ஸிங் எழுதும்போது இந்த ஈயை கட் பண்ணிவிட்டு டான்ஸிங்னு எழுதுவோம். இப்போ இங்கே பாருங்கள், சி அப்படி இருக்கும்போது சீயிங் அப்படி எழுதும்போது எப்படி எழுதுகிறோன்னா சீயிங், டபிள்இ அப்படியே எழுதிட்டு ஐஎன்ஜியை ஆட் பண்ணி எழுதிடுவோம். இப்போது இந்த மாதிரியான பிளேஸில் டிஐஇ அப்படி இருக்கும்போது டையிங், இங்கே டை அப்படிங்கிற வேர்டு டையிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது டிஒய்ஐஎன்ஜி. ஸோ இந்த ஐயே இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அங்கே ஒய் அப்படிங்கிற லெட்டரை ஆட் பண்ணி ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. எந்தெந்த பிளேஸில் எப்படி ஐஎன்ஜியை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், verbs plus ing நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து y plus ing is equal to ying. இப்போது yயில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ing அப்படியே ஆட் பண்ணி எழுதிடுவோம். இங்கே பிளேயிங், கேரி, கேரியிங், அந்த கேரி அப்படியே வேர்டு அப்படியே எழுதிட்டு ஐஎன்ஜியை ஆட் பண்ணுறோம். ஃப்ரை, ஃப்ரையிங், ஸ்டடி, ஸ்டடியிங். ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அந்த ஒயில் எண்ட் ஆகிற வேர்டாக இருந்ததுன்னா அங்கே அப்படியே ஐஎன்ஜியை ஆட் பண்ண சொல்லிக் கொடுக்கணுங்க குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த வேர்டோட எண்டில் லெட்டர் இருந்ததுன்னா அந்த ஈயை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுத சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டான்ஸ், இதில் இருக்குது. ஸோ டான்ஸ் இந்த ஈயை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி டான்ஸிங். ரைம், ரைமிங். லீவ், லீவிங். லாஸ்ட் ஈயை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜியை ஆட் பண்ணணும். ஸோ கேம், கேமிங். ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், டபுள் இ ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ நம்ம இங்கே இருந்ததுன்னா லாஸ்ட்டில் முடியும் போது அந்த ஈயை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போதே இதுவே நமக்கு டபுள் ஈயில் முடிகிற வேர்டாக இருக்கும்போது அப்படியே டேரெக்டாக ஐஎன்ஜியை ஆட் பண்ணவும் சொல்லி கொடுக்கணும். ஸோ 1 இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். டபுள் ஈயில் முடிகிற வேர்டாக இருக்கும்போது நம்ம அப்படியே அது கூட ஐஎன்ஜியை ஆட் பண்ணி எழுதுவோம், எதுவுமே கட் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள், seeing, glee, gleeing, agree, agreeing, flee, fleeing. ஸோ இந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. 1 இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி, டபுள் இருந்ததுன்னா அதை அப்படியே ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதணும் சொல்லி கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐஇ வரும்போது அந்த ஐஇ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒய் ஆட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜியை எழுத சொல்லி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், டையிங். ஸோ ஐஇன்ற இந்த 2 லெட்டர்ஸையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஒய் எழுதி ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். டையிங், லையிங், டையிங். ஸோ இந்த மாதிரியான
சேஞ்சஸும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சிவிசி வேர்ட். நம்ம இந்த சிவிசி வேர்ட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு பேசிக்காகவே சொல்லி கொடுத்துருப்போங்க. ஸோ இந்த மாதிரியான சிவிசி வேர்ட்ஸ் எப்போவுமே நமக்கு 3 லெட்டர் வேர்ட்ஸ் தாங்க இருக்கும். அதில் ஒன்லி 1 வவல் லெட்டர் தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிவிசி வேர்ட்ஸ் வரும்போது இந்த ஃபஸ்ட் கான்சனன்ட் லெட்டர், செகண்ட் கான்சனன்ட் லெட்டர், 2 கான்சனன்ட் லெட்டர்ஸில் நமக்கு இந்த லாஸ்ட் கான்சனன்ட் லெட்டரை டபுளாக பண்ணிவிட்டு எழுத சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், டபுள் ஃபைனல் சி ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது இந்த லாஸ்ட் கான்சனன்ட் லெட்டர் என்ன இருக்கோ அந்த லெட்டரை டபுளாக எழுதி அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ரன். இப்போ இந்த ரன்னில் ஆர் கான்சனன்ட், என் கான்சனன்ட், யூ வந்து வவல் லெட்டர். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது என் கூட இன்னொரு என், இந்த என் லெட்டரையும் நம்ம டபுளாக சேஞ்ச் பண்ண, டபுள் லெட்டர் ஆக்கிட்டு அது கூட ஐஎன்ஜி. ரன், ரன்னிங். கட், கட்டிங், அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரியான லாஸ்ட் கான்சனன்ட் லெட்டர்லேயே நமக்கு 2 லெட்டர் தவிர மற்ற எந்த லெட்டர் வந்தாலுமே நம்ம இந்த மாதிரி தாங்க பண்ணணும். அந்த 2 லெட்டர்ஸ் என்னென்னா எக்ஸ் அண்ட் டபிள்யூ. இப்போ பாருங்கள், சீவ். சீவ் அப்படிங்கிற வேர்டில் இதுவும் நமக்கு சிவிசி வேர்ட் தான். ஆனால் இந்த டபிள்யூ முடியும் போது நம்ம இதை 2W சேஞ்ச் பண்ணாமல் ஒன்லி 1W அப்படியே ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ். பாக்ஸுன்னு இருக்கும்போது டபுள் எக்ஸ் இல்லாமல் அப்படியே பாக்ஸிங் ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், இந்த வேர்ப்ஸ் ஐஎன்ஜி எப்படி நம்மலாம் ஆட் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆடிங் ஐஎன்ஜி டு த வேர்பல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வேர்ட்ஸை எப்படி நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது, எந்த பிளேஸில் எந்த லெட்டர் வரும்போது அதை எப்படி நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது, அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்கங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.